ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் வெயில் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் வந்து ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிளைமேட் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கிங்கும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வந்து வீட்டில் கொஞ்சம் காய்கறி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி, காய்கறி கொஞ்சம் வாங்கிக்கலாமே, ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 3 நாள் தேவையான வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் அது வரக்கா இருக்கும்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாமே வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மலாக வீட்டுக்கு தேவையான காய் இதெல்லாமே நாங்கள் வாங்கினோம். இந்த நேரத்தில் தான் வந்து ரெகுலராக வந்து வாங்குறது. அவ்வளோதான், காய் எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்து வந்து அதை வந்து அடுக்கி வைக்கணும். அது கூட ஒரு டீ குடிச்சிட்டு அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்கனைசேஷன் பண்ணுறது தான் பெரிய வேலையே. இந்த கண்டெய்னர் வந்து நான் வந்து டிமார்ட்டில் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். 250. இந்த கண்டெய்னரில் வந்துட்டு நான் வந்து கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய் போட்டு வச்சாச்சு. அந்த அந்த கண்டெய்னரில் வந்துட்டு காலிஃப்ளவர், சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் எல்லாமே கண்டெய்னரில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், ஆர்கனைசேஷன் வந்து முடிஞ்சிச்சு. நம்மளோட சின்ன கண்டெய்னர் வந்துட்டு 50 சம்திங் நினைக்கிறேன், 50 ரூபா வந்துச்சு. இந்த மாதிரி வச்சோன்னா நம்ம இடம் வந்து ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவே இருக்கும். அது போக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாகவே போகிறேன். நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சாக்லேட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்குன்னே தனியாகவே இடம் தேவைப்படும். இது நான் வந்துட்டு பிரியாணி வாங்குறப்போ வந்துட்டு அதோட பாக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு. மிச்சமாக இருந்து சோயா பட்ஸ் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் தீர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கடையில் இருந்து எடுப்பேன். ஏன்னா 1 வீக் வரைக்குமே கடையில் இருக்கிற ஃபுல்லுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாக்கும் நான் தனியாகவே நான் கடையில் மாதிரி நான் வச்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் இது காளான் 60 செய்கிறதுக்காண்டி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கு அடுத்துட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் குழம்பு மிளகா அப்படி வந்து சேர்த்துருக்கிறேன். அது போக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் 65 பவுடர், அது போக ஒரு எக் சேர்த்துட்டு எக்கு கூடவே வந்துட்டு உப்பு, அது போக வந்துட்டு பெப்பர் போட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற காளானை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். காளானை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லா மசாலாவுமே இறங்குற வரைக்குமே ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். அதை அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து சாம்பாருமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், காளான் வந்து நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 65 நம்ம இப்போ வச்சிருக்கிறத அதில் நம்ம போட்டு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மைக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பருப்பு எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். அதையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பார்ட் 4ல் பார்ப்போம்.